டிக்கெட் ஃபினாலே வாங்காமலே அபிஷேகா இந்த சீசனை விட்டு வெளியே போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ஓட கிராண்ட் ஃபினாலே பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டிக்கெட் ஃபினாலே ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஆல்மோஸ்ட் டாப் 1 டாப் 2 யார் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஒன்று வந்து விஷ்ணுவர்தன், இன்னொன்று வந்து அக்ஷித் நிரூபம். இவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பராக பாடுறவங்க. 2 பேருமே முதல்ல செலக்ட் ஆகிட்டாங்க. பேலன்ஸ் வந்து 3 பிளேஸ் இருக்கு. இந்த ஒரு 3 பிளேஸ்க்கு கிட்டத்தட்ட 4-5 பேருக்கு இடையில பலத்த போட்டி நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுமன் ராஜ் அவர்கள் இருக்காரு, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மோக்ஷிதா இருக்காங்க, மூன்றாவதாக வர்ஜியா இருக்காங்க, அண்ட் இது மட்டும் இல்லாமல் அபிஷேகா அவர்கள் இருக்காங்க, இது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயா ஸ்ரீராம் அவர்கள்லாம் இருக்காங்க. இப்படி ரொம்ப சூப்பராக பாடக்கூடிய நபர்கள் எல்லாமே இருக்காங்க. அண்ட் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க ஃபைனலாக. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசன் பவித்ராக்காக ஒரு சில விதிமுறைகளை தவிர்த்து பீப்புள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி 6வதா ஒரு கண்டஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வருவாங்க. அண்ட் அந்த மாதிரி இந்த முறை 6வதா ஒரு கண்டஸ்டண்ட்டை உள்ளே வச்சாலுமே அபிஷேகா அதுக்குள்ளார வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றவங்க அப்படின்னா சுமன்ராஜ் அவர்களையுமே சொல்லலாம். சுமன்ராஜா அபிஷேகாவா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ஏன் அதில் தான் அபிஷேகா வரணும்னு நினைக்கிறீங்க, உள்ளார நல்லா பாடி வந்துடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ஜா இருக்காங்க, ஸ்ரேயா ஸ்ரீராம் இருக்காங்க, மோக்ஷிதா இருக்காங்க. இவங்க எல்லாமே அவ்வளோ சூப்பராக பாடக்கூடிய ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ஸ். இன்னும் ஒரு 3 வாரம் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு 3 வாரத்துக்குள்ளே இவங்க எல்லாத்தையுமே சமாளித்து அபிஷேகா உள்ளே வந்துட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எப்பவும் போல் அவங்க டாப் 5குள்ளே ஃபினாலே போயிடலாம். ஒரு கணம் இவங்க 3 பேர்லாம் தாண்டி அவங்களால உள்ளே வர முடியல அப்படின்னா பீப்புள் சாய்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஒரு பீப்புள் சாய்ஸில் அபிஷேகா தான் முதன்மையான சாய்ஸாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கேயுமே சுபன்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவரும் அந்த 3 பேர்த்தில் செலக்ட் ஆகாமல் வெளியே வந்து நிற்கிறாரு. அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பீப்புள் சாய்ஸ்லேயுமே ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்கும். யாருக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதனால் இந்த ஒரு சீசன் ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு நிலையில தான் அபிஷேகா அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அபிஷேகாவுக்கு இதுக்குள்ளே வந்து சிக்கக்கூடாது அப்படின்னா ஒரே சாய்ஸ், அடுத்த வாரத்தில் யாரும் எதிர்பார்க்க முடியாத சர்ப்ரைஸான ஒரு சாங்கை பாடி எல்லாரையுமே ஷாக்கில் அழுத்தி கோல்டன் ஷவர் மட்டும் கிடையாது, அந்த ஒரு 3வது நபராக உள்ளே போய் உட்காரணும். அப்படி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக வரும். இது எல்லாமே நம்ம ஒரு அசியூமில் சொல்கிறது தான். அந்த 3 ரவுண்டில் ஜெயிச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது, தோத்தா பீப்புள் சாய்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க அபிஷேகாவுக்கு அகைன்ஸ்டான ஒரு சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, லாஸ்ட் சீசன் பவித்ராக்கு இது அப்படியே நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அபிஷேகா அவர்களை டாப் 6ல் தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரு டாப் 6மே இந்த தடவை சுமன்ராஜ் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.